அவங்க ஆட்சியில் இருந்தபோது எவ்வளவு பேரை போய் மிட் நைட் அரெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேர் அவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இவர்களுக்கு ஆமாஞ்சாமி போடுறவங்க தான் உங்களுடைய ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுகிறது அப்படின்னு சொல்ற எல்லாருமே அதை சொல்லணும். இப்போ அடுத்து டிவிக்கு எடுத்தாலும் அப்படிதான். பொதுமக்களும் பயப்படுறாங்கல்ல, இப்போ கேஸ் போனோம்னா நம்மளை தூக்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற பய உணர்ச்சியை கொண்டு வராங்கல்ல, அது தவறு தானே. உங்க ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு பேரை போய் அரெஸ்ட் பண்ணாங்க, அது என்ன கரெக்டா அவங்க பண்ணது? அப்போ ஒரு நிமிஷம் அவருக்கு தோணி இருக்கணும்ல, உதயநிதி அவர்களுக்கு போகும்போது எல்லா இடத்துலையுமே 2 பேருமே மாத்தி மாத்தி தவறு செய்து, இவர்கள் ஆட்சியில் இருந்த போது தவறு செய்தார்கள் திராவிடம். அடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ டிகேல அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிராமின் ஒருத்தர் HRNC மினிஸ்டரா போட்டா அது தவறு. அப்புறம் கோயில்ல கரூர் நில விவகாரம் பார்த்தோம். அடுத்து பழனி இதுலயும் பார்த்தோம். முதலமைச்சர் அவர்கள் என்ன வாயை திறந்திருக்கிறார் இது வரைக்கும்? அவங்களெல்லாம் கொஸ்டின் பண்ணாங்கல்ல, இது டிஎம்கே என்ன பண்ணித்தோ அதே இவங்க பண்ணாங்கல்ல, அப்புறம் இவங்க எப்படி மாற்றத்திற்கு இதே நாங்க தூய சக்தின்னு சொல்ல முடியும்? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சென்னையின் ஒரே ஒரு மாமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவின் சிங்கப்பெண்ணான உமானந்த மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. இந்த இந்து சமூகத்தின் மேல் ஒரு பெரிய குறை தான் எனக்கு. ஏன் அவங்களுக்கு அந்த தைரியம் டைம், அவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க கேஸ் போடணும் அப்படின்னுட்டலாம். அதில் இந்த கேஸ் நான் சொல்கிற மாதிரி ஒரு லாங் ப்ராசஸ் இது. இப்போ நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா, சீமான் அவர்கள் மேல் நான் இதே மாதிரி கொச்சைப்படுத்தி சரஸ்வதியை, பரமசிவனை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியிருந்தார். அதில் அடுத்து சரஸ்வதி இது உங்களுக்கே தெரியும், அவங்க எப்படின்னா பேசினாங்கன்னு, நாக்கில் சரஸ்வதி என்றால் அவள் எங்கு மலம் கழிப்பாள் அப்படின்னுட்டலாம். இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான இது. இந்த மாதிரி நம்பிக்கைகள் மீதி மதத்தில் இல்லையா? உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. நான் மீதி மதத்தை கொச்சைப்படுத்துங்கன்னு சொல்லலை, அவங்களுக்கும் மனம் புண்படும். எப்படி எனக்கு என்னுடைய மதத்தை சொல்லும் பொழுதும் என் மனம் புண்படுகிறதோ அவங்களுக்கும் அதே தான். இந்த மதம் சார்ந்த விஷயம்ன்றது வெரி இமோஷனல் விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் ஸோ வி வில் ரியாக்ட் இமோஷனலாக. ஒரு ரியாக்ஷன் வரச்ச த கான்சிக்வன்சஸ், விளைவுகள். இப்போ என்ன ஒரு வெறி கொண்ட ஒரு இதுவாக என்னை இது வரைக்கும் கொண்டு விட்டுருக்கு. அதில் நியாயம் கிடைக்க வேண்டும், அவர்கள் உணர வேண்டும் நாங்கள் செய்தது தவறு. அது அவங்க உணரலைன்னா கூட பரவாயில்ல, பயம் வரணும் பேசுறதுக்கு. உணர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து இனிமே இதை பற்றி பேசக்கூடாது, நான் உணர்ந்து விட்டேன் அப்படின்னா சொல்லிட்டாங்கன்னா அடுத்த முறை அந்த தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதில் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இப்போ எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம்னா, இந்துக்கள் பயத்தினால ஒருத்தரை இனிமே பேச மாட்டார் அப்படின்ற இதுக்கு அந்த மாதிரி தான். இனிமே நம்ம ஒரு 10 பேர் இந்த மாதிரி போட்டாக்க ஒருவேளை பயப்படுவாங்களோ என்னமோ அவங்க. இவர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு ஒரு அசம்பிளியில் பேசுகிறார் இன்றைய எதிர்கட்சி தலைவர். அவருக்கு பேசுவதற்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. மக்களோட அடிப்படை தேவைகள், பிரச்சனைகள், அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கலாமே அவங்க. இப்போ நான் வருத்தப்படுறதே கார்பரேஷன்லேயும் அப்படி தான். ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் என் சமூகத்தை அட்டாக் பண்ணுவாங்க. அக்ரஹாரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிம்பாங்க. இதை சொல்றதுக்கு அவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கார்கள் மாமன்றத்திற்கு. அடுத்து வேற எதையாவது ஒழிக்கணும்னு ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? மூட நம்பிக்கைனாக்க ஏன் இந்து மதத்தை தான் மூட நம்பிக்கை இருக்கா? அதுல ஏன் ஒரு தலை பட்சத்துடன் நடந்து கொள்கிறீர்கள்? இதெல்லாம் மாறணும். தமிழ்நாட்டில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான, ஜீரணிக்க முடியாத அவலங்கள் இதெல்லாம். அடுத்து நான் இப்போ நீங்க இந்த கம்யூனிஸ்ட் இவரையே எடுத்துக்கங்க. அது அப்போ அவர் போடச்ச இந்து மதத்துக்கு இதுவா பேசினார். இன்றைக்கு ஃபைனான்ஸ் இவரே கையில இதோட தானே ஜெபமாலையோட. அது அவர்களுக்கு தப்பா தெரியலையா? அவங்க மூட நம்பிக்கை. இப்போ டிஎம்கே எடுத்தா கலைஞர் அவர்களுடைய சமாதியில் தயிர் வடை வைத்து பஜனை செய்யவில்லையா அவங்கெல்லாம்? அது மூட நம்பிக்கை இல்லையா? அதுல இந்த மாதிரி குத்தி காண்பிக்க வேண்டும் நிறைய நடக்கிறது. அதில் எதற்கு எங்களை மாத்திரம் குத்தி காண்பிருக்கீங்க அதில்? ஸோ இதெல்லாம் இப்போ வெங்கடேசன் அவர்களையும் வாய் அவர் கண்ணுக்கு தெரியலையா? அடுத்து நீங்கள் இப்போ விசிகேலேருந்து மினிஸ்டர் ஆயிருக்காரே ஒருத்தர், அவர் என்னெல்லாம் பேசியிருக்காங்க? சிதம்பரத்தில் போய் என்ன பேசினார் திருமாவளவன் அவர்கள்? என்ன இது? அவர்கள் எந்த தைரியத்தில் இப்படி பேசுகிறார்கள்?
இந்து மக்கள் உணர்ச்சியற்று ஜடமாக இருப்பார்கள். இல்லை ஆட்சி நம்ம கையில் இருக்கிறது, நம்ம அச்சப்படுத்தலாம். சட்டத்தை ஆட்சியை கையில் வைத்து கொண்டால் என்ன வேணா செய்யலாம். 2 கட்சிக்குமே டிஃப்ரென்ஸ் வரச்ச, இப்போ நீங்கள் டிஎம்கே எடுங்க. அவங்க ஆட்சியில் இருந்தபோது எவ்வளவு பேரை போய் மிட் நைட் அரெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேர் அவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதில் சவுக்கு சங்கர் அவர்களை கூண்டாஸில் போட்டாங்க. அது கோர்ட் கேம் ஹெவிலி ஆன் தட். அதில் எதற்காக சவுக்கு சங்கர் இவர்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணார்னுட்டு. ஸோ இவர்களுக்கு ஆமாஞ்சாமி போடுறவங்க தான் உங்களுடைய ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுகிறது அப்படின்னு சொல்கிற எல்லாருமே அதை சொல்லணும்னு. இப்போ அடுத்து டிவிக்கு எடுத்தாலும் அப்படி தான். மரிதாஸை கொஸ்டினிங்க்கு கூட்டிகிட்டு போடுது. அந்த மாதிரி எல்லாரையுமே இந்த மாதிரி கேஸு, இப்போது யாரையோ ஒருத்தர் இந்த மாதிரி நிறைய பேர் இவங்களும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கஸ்டோடியல் டெத் இவங்களதுலேயும் இருக்குது, அவங்களதுலேயும் இருந்தது. அதில் ஸோ இவங்க எல்லாருமே எப்படின்னா சகிப்புத்தன்மை இல்லைல்ல. இவங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இவங்களை பற்றி எதையுமே இவங்கள் செய்கின்ற தவற்றை சுட்டி காட்டக்கூடாது, சும்மா இருக்கணும். அதனால் பொதுமக்களும் பயப்படுறாங்கல்ல. இப்போ கேஸ் போனோன்னா நம்மளை தூக்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற பய உணர்ச்சியை கொண்டு வராங்கல்ல. அதில் அது தவறு தானே. பயத்தால் பொதுமக்களை ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தானே அது. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு எல்லாரும் ரோட்டில் உட்காந்து இது பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்களும் டிவிக்கையும் சகிப்புத்தன்மையிலே இவங்க உதயநிதி அவர்கள் யோசித்திருக்க வேண்டும். அப்பொழுது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு பேரை போய் அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் அது என்ன கரெக்டாக அவங்க பண்ணது? அப்போ ஒரு நிமிஷம் அவருக்கு தோணிருக்கணும்ல, உதயநிதி அவர்களுக்கு போகும்பொழுது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபீலிங் வந்துடுத்துன்னா ரிஃபர்மேஷன் ஆகிடும். ரிஃபார்ம், ஐயோ நான் இந்த மாதிரி தவறு பண்ணேன்னு ஆட்சியில் இருக்கும் பொழுது இப்போ எனக்கும் வந்துடுதுல. ஸோ கர்மா பூமராங்ஸ் அதில் இங்கே. ஸோ இந்துவாக என்னுடைய இது அதுதான். கர்மா இந்த எப்போ வரும்ன்றது தெரியாது. ஏன்னா அவங்களோட பூர்வ ஜென்ம கர்ம வினையும் எடுத்துக்கிட்டு தான் வரப்போ. ஸோ எல்லாரும் லேட்டாகுது இதுவாகுது நட்டெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால நம்மளோட சனாதன தர்மத்தில் அதுதான் எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைகள் தான் அப்படின்ட்டு. ஸோ எனக்கே கூட இன்றைக்கி நான் சர்மனைஸ்லாம் பண்ணலாம். பட் எனக்கு பர்சனலாக வரைச்சே எனக்கு அந்த இன்டெலெக்ட் வேலை செய்யுமா அப்போன்னு தெரியாது அதில். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே 2 பேருமே மாற்றி தவறு இவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தவறு செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ இவங்க ஆட்சியில் இல்லாத போது அதை தவறு என்று சுட்டி காட்டினார்கள். இன்றைக்கு இவர்கள் ஆட்சியில் அமர்ந்த பின் இதே அவர்கள் செய்த தவற்றை தான் இவர்கள் செய்கிறார்கள் இங்கே. ஸோ எப்படி இவங்க ஒருத்தருக்கொத்தர் ஒன் அப் அந்த மாதிரி. இப்போ சட்டசபையில் இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி அதில் சபாநாயகர் அவர் கிறிஸ்டின் அதை இது பண்ணார். இதே டிஎம்கேல டிகேல அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின் ஒருத்தர் HRNC மினிஸ்டராக போட்டால் அது தவறு. அப்புறம் கோயிலில் கரூர் நில விவகாரம் பார்த்தோம். அடுத்து பழனி இதுலேயும் பார்த்தோம். முதலமைச்சர் அவர்கள் என்ன வாயை திறந்திருக்கிறார் இது வரைக்கும் அதற்கெல்லாம்? ஸோ அநீதி தொடர்ந்து இந்து மக்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இவர் அன்னைக்கு வந்தே மாதரம் பாடினா தப்பு. அது எப்படி அவங்க வந்தே மாதரம் என்பது என்னுடைய தேசப்பற்று இல்லையா? தேசப்பற்று தவறா? இது என்னுடைய நாட்டை பற்றி நான் ஒரு உணர்ச்சிகரமாக என்னுடைய நாட்டின் மேல் நான் உள்ள பற்றை காண்பிப்பது தவறு அப்படின்னாக்க எங்கே போய் கொண்டிருக்கிறோம் நாம்? அதில் காக்ரோச் பார்ட்டிக்கும் அதே தான். அதில் இது வேற எங்கேயாவது நடக்குமா? இல்லை, வேற எந்த தேசத்துலையுமே நடக்காது அதில். இப்போது ஃப்ராங்காக நான் சொல்கிறது இது 2 பக்கமுமே. இப்போ டிவிக்கையே எடுத்துக்கோங்க. உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் அந்த செக்ஷன்ஸ் பாருங்கள். அதில் யாராவது ஒரு சட்டம் தெரியாதவர்கள் கூட அந்த செக்ஷன்ஸை படித்தா இதை அக்செப்ட் பண்ணக்கூடியதான்னு பார்த்துருப்பாங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் போடுறாங்க? எனிமிட்டி பிட்வீன் 2 குரூப்ஸ், மக்களை வயலன்ஸ்க்கு இது பண்ணுறது அப்படின்ட்டுலாம். உதயநிதி பேசுனது அதெல்லாம் இல்லையே. 2 சமுதாயங்களுக்கு இடையே விட்ட இதெல்லாம் ஒரு கேலி கூத்தா தானே ஆக்கியிருக்காங்க. ஸோ இவங்க ஆட்சியில இருந்தா நாங்க அப்படி பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இதே இன்னொன்னு நான் கேட்கிறேன், அவங்க திமுக எந்த மாதிரி பண்ணாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நாங்க அதுதான். அது நான் என்ன சொல்றேன்னா எல்லா இடத்துலயுமே இருக்கணும். ஏன் அப்போ இவங்களால இந்த டிவிக்கே இப்போ சமூக வலைத்தளங்களில் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறவங்கள மரிதாஸ்லேருந்து எடுங்க, அவங்களெல்லாம் கொஸ்டின் பண்ணாங்கல்ல. டிஎம்கே என்ன பண்ணித்தோ அதே இவங்க பண்ணாங்கல்ல. அப்புறம் இவங்க எப்படி மாற்றத்திற்கு இதே நாங்கள் தூய சக்தின்னு சொல்ல முடியும்?
ஸோ அவங்க 2 பேரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து அப்படியே தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஆட்சிக்கு வந்துட்டா வேற மாதிரின்னுட்டு. அதில் இவர்களுக்கும் சகிப்புத்தன்மை இல்லை தானே. இதையே தானே அவங்க டிஎம்கே காமிச்சாங்க. இவர்களுடைய சகிப்புத்தன்மை எங்கே இதில்? ஸோ எல்லாருமே ஒன்றா தானே. இவங்களும் எவ்வளவு நல்ல பண்ணலாம். மாற்றத்திற்குன்னு மக்கள் இந்த மாதிரி ஒரு வேர்டிக்ட் கொடுத்து உட்காத்தி வச்சுருக்காங்க உங்களை ஆட்சியில். நீங்கள் என்ன மக்களுக்கு என்ன தேவைன்னு பண்ணணும் இல்லையா? இவங்க நேற்று பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதுவே ஒரு கணக்கு தெரியாத ஒருத்தர் போட்ட பட்ஜெட் மாதிரி தானே இருக்குது. அதில் இளம் பெண்கள் கல்யாணத்துக்கு இவ்வளோ சீர் கொடுக்க போகிறோம், இவ்வளோ கொடுக்க போகிறோன்றாங்க. எல்லாருக்கும் கொடுப்பாங்களா, இல்லை குறிப்பிட்டவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்களா? ஒரு 20 லட்சம் பேருக்கு அந்த நிவாரணம் போகணுன்னா நீங்கள் 5 லட்சம் பேருக்கு பட்ஜெட் போட்டு கொடுக்குறீங்க. அப்போ மீதி 15 லட்சம் பேருக்கு யார் கொடுப்பீங்க? அப்போ அந்த திட்டம் போகாதுல 15 லட்சம் பேருக்கு. அதை எப்படி நீங்கள் பாரபட்சமாக ஒரு திட்டம் போடலாம்? ஒரு இவ்வளோ பேருக்கு தான் நாங்கள் கொடுப்போன்னுட்டு. அடுத்து ஏற்கனவே இருந்த இதை பேரை மாற்றுறீங்க. ஸ்டிக்கர் டிஎம்கே அதே தான் பண்ணாங்க. ஸ்டிக்கர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்க்கெல்லாம் அவங்க ஸ்டிக்கரை போட்டு பண்ணாங்க. இப்போ நீங்கள் பேரை மாற்றுறீங்க அதில். ஸோ யார் இதில் 2 பேருமே ஒருத்தருக்கு சலைச்சவர் இல்லைன்னு தானே இருக்குது. உங்கள் மாற்றத்திற்குன்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ நீங்கள் எப்படி இதை டீல் பண்ணோம்? பணம் இல்லை அப்படின்றீங்க. அப்புறம் எங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஆக்கப்பூர்வமான ஆட்சியாக மக்களுக்கு நல்லது செய்வேன்னு அவர்களுடைய என்ன தேவை? அவர்களுக்கு இன்றியமையாத தேவை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னாக்க, எனக்கு கவுன்சிலர் ஃபண்ட் இன்னும் வரல. கவுன்சிலர் ஃபண்ட் அலாட்மெண்ட் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு லாஸ்ட் வீக்கில் மீட்டிங் நடந்தது. அதில் நாங்கள் ஒரு 4-5 கவுன்சிலர்ஸ் தான் கேட்டோம், பணம் வருமா வராதான்னுட்டு. அதில் சந்தேகம்ன்றாங்க. இப்போ மக்கள்கிட்ட நான் போய் இப்போ ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் நான் இன்னொரு பக்கம் போடலான்னு நினச்சிட்ருக்கேன் என்னோட கவுன்சிலர் ஃபண்டில். அது சின்ன ஸ்ட்ரீட்டில். அது இல்லைன்னா வர மக்கள்கிட்ட நான் தண்ணி தேங்குதுன்னு நான் சொல்லலாமா? இந்த ஆட்சி எங்களுக்கு பணம் கொடுக்கலாமா, அதனால் எங்களால் உங்களுடைய தேவையை எங்களால் செய்ய முடியாது, தீர்த்து வைக்க முடியாது எங்களால் அப்படின்ட்டு நாங்கள் சொன்னால் எப்படி இருக்கும்? அதை தப்பு தானே அது. இவங்க கொடுக்கணும் இல்லையா? பட்ஜெட் அலோகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு ரேண்டம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்கும். கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. நீங்கள் கேன்சல் பண்ணச்சு யூ மஸ்ட் கம் அவுட் வித் அ ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் ஊழலற்ற ஆட்சி, தீய சக்தி தூய சக்தி அப்படின்னாங்க. அப்படி இருக்கச்சு ஏன் இவங்க மேலேயே அந்த லீகல் விங்கில் டிவிக்கே அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு லேடியே போயிட்டு காசு வாங்கிட்டு கவர்மெண்ட் இது போடுறாங்கன்னாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு அவங்க மேலே தப்பு இல்லைன்னாக்கா தே ஷுட் ஹவ் கம் அவுட் வித் த ட்ரூத். இன்ஸ்டெட் அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அப்போ உங்கள் பேர்லேயும் தப்பு இருக்குல்ல. அப்புறம் நீங்கள் எப்படி தூய சக்தி ஆவீங்க நீங்கள்? ஸோ இது எல்லாருக்குமே நான் சொல்கிறது, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் சம்வேர் யூ ஆர் காம்ப்ரமைசிங். நீங்கள் கரூர்தே நான் சொல்கிறேன். கரூர் இதில் அவர் எப்படி அந்த மக்களுக்கு அவர் போய் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு எப்படி அவர் இது கொடுக்கலாம்? கவர்மெண்ட் ஜாப். அப்போது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணி இவ்வளவு வருஷமாக ரினியூ பண்ணிட்டு வரவங்க எவ்வளவு பேர் காத்து கிடக்கிறார்கள். இது என்ன நேச்சுரல் டிசாஸ்டர்? அதில் இருந்தவங்க நான் அந்த இறந்து போனவங்களுக்கு நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்து கொடுங்க. நீங்கள் அவ்வளோ உங்களோட ரிட்டர்ன்ஸ்லேயே நீங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க. சொத்து விவரம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரோட ரிட்டர்ன்ஸ்லேயே இவ்வளோ சொத்து இருக்கு எனக்குன்னு போடுறார். அதுலேருந்து அவருக்கு இது கொடுத்தா ஒன்றுமே ஆக போகிறதில்ல, கிள்ளி தான் கொடுக்குறார் அவர். இது கொடுத்தா கூட அதை செஞ்சுட்டு போனால் யார் கேட்க போகிறாங்க உங்களை? அதில் நீங்கள் எப்படி கவர்மெண்ட் இதுலேருந்து கொடுக்கலாம்? இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எப்படி டிஎம்கே 10 லட்சம் நிவாரணம் கொடுக்கலாம். அவன் வேணும்னா நீங்கள் எப்படி உங்கள் காசை கொடுங்க கட்சி நிதியிலேருந்தோம். அதே தானே இங்கேயும் நடக்கணும். அதில் அடுத்து அவங்க அந்த மலம் கழுவப்பட்ட இதுலேருந்து ஒன்றுமே ஆகலைங்க. கஸ்டோடியல் டெத் பற்றி பேசினாங்க. இப்போ இங்கே கஸ்டோடியல் டெத் எவ்வளோ ஆயிருக்கு இவங்க ஆட்சியில், டிவிகே ஆட்சியில். ஒரு மாற்றுத்திறனாளி ஏற்கனவே அவர் 10 நாள் முன்னாடி எவ்வளவு பாவம். அந்த ரிப்போர்ட்டை படைக்கச்சு எங்கெல்லாம் அவருக்கு அடிபட்டதுன்னு பார்க்கச்ச எவ்வளவு மனசு எவ்வளோ சங்கடப்படுறது. அதில் ஒரு முதலமைச்சர் அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? நான் தூய சக்தி, நீங்கள் தீய சக்தின்னு மேடைதோறும் முழங்கியவர். கரூர் முடிஞ்ச உடனே இது ஏறி இங்கே வந்தவர் அவர். அதில் ஸோ இதில் எங்கே நியாயம் பார்க்கறது? நான் தூய சக்தி என்பவர் அதற்கு இன்றைக்கு ஏற்றாற்போர் நடந்து கொள்கிறாரா? அவர் பட்ஜெட்டை பாருங்களேன். நீங்கள் எஜுகேஷனுக்கு எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதுதானே. அதில்
ஸோ தவறு இந்த மாதிரி நடக்கும் பொழுது பொதுமக்களாகிய நாம், நம்மளுக்கு எந்த ரைட்டும் இருக்குது? டேக்ஸ் கட்டுறோம், நம்ம டேக்ஸ் பேயர் மணியில் தான் எல்லாமே நடக்கிறது. அதில் கடன் சுமையை ஏற்றிக்கொண்டே போகிறார்கள். அடுத்து நான் மெயின் இந்த டிவி கிட்ட கேட்குறேன், இபி பில் எடுங்க. எவ்வளவு குளறுபடி, ரொம்ப அதிகம் எல்லாருக்கும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? அவங்க ஒருத்தருங்க இது பண்ணியே பண்ணாங்க அந்த ஸ்லாபில் எவ்வளோன்னுட்டு. இந்த மாதிரி கணக்கு நான் சொன்னேன் இல்லையா, பட்ஜெட்லேயே 20 லட்சம் பேருக்கு கொடுக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டில் போடலை. 5 லட்சம் பேருக்கு கொடுக்குற மாதிரி தான் போடுறீங்க. 5 லட்சம் பெண் குழந்தைகள் கல்யாண சீட்டுன்னு. அப்போ மீதி 15 லட்சத்துக்கு எப்படி கொடுப்பீங்க? லேடிஸ்க்கு விட்டுருவீங்களா? அப்போ வருஷம் 5 லட்சம் பேருக்கு தான் கொடுப்பீங்களா? எந்த அப்போ நீங்கள் ஒரு இது வச்சுக்கணும், ரூல்ஸு. இவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுக்கணும். நீங்கள் ஒரு கால் சவரனில் ஏதோ மோதிரம்ன்றாரு, தாலிக்கு தங்கம் எவ்வளோ கொடுக்கும், ஒரு பட்டுப்படவை, இதெல்லாம் ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி சீர் கொடுக்கணும்னா மினிமம் இவ்வளோ ஆகும். அதை நீங்கள் மொத்தம் அவ்வளோ கல்யாணமாக போகிறவங்க பசங்க இருந்தால் இவ்வளோக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றீங்க. அப்போ மீதி பேருக்கு நீங்கள் வஞ்சனை தானே செய்கிறீர்கள் அதில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கணக்கே தெரியலன்றதுக்கு இது. இங்கே அடுத்து இந்த பட்ஜெட் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, கணக்கே தெரியல அதில். ஸோ கணக்குலையே தப்பு பண்ணுறவங்க ஒரு பேசிக் அரித்மெட்டிக் கால்குலேஷன் அதுலேயே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ இபி அதுதானே ஆயிருக்கு. ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இபி பில்லில் எவ்வளவு பேர் இதனால கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன் பொதுமக்கள் இதை பார்த்து வெகுண்டெழு, ஏன் கேஸ் போட மாட்டேங்கிறாங்க? அரசாங்கத்துக்கு எதுக்காக கேஸ் போட்டு இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ ஜாஸ்தி வந்திருக்கு, நீங்கள் சொன்னது உங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இது, ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. யாராக இருந்தாலும் இப்போ முதல் கையெழுத்து நீட்டு அபாலிஷ் பண்ணி போடுவேன் நாங்கள் டிஎம்கே பண்ணாங்களா? இல்லை. அதில் டாஸ்மாகை மூடுவோம் நாங்கள், அதெல்லாம் கேட்டார் இல்லையா இவரை. இப்போ இவரை திருப்பி கேட்கணும் நம்ம. அவங்க பண்ணலை, ஒத்துக்கிறோம். நீங்களும் பண்ணலையே, நீங்களும் உங்கள் வாக்குறுதிகளை இது பண்ணலையே. அப்புறம் நீங்கள் எப்படி தூய சக்தி? அவங்க மக்கள் மாற்றம் தேவைன்னு தானே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் இப்போ காக்ரோச் பார்ட்டி அந்த மாதிரி பண்ணாங்களே, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு. அதில் காங்கிரஸும் அங்கே போய் உட்காந்துக்குது. அங்கே உட்காந்துக்கிறது எல்லாமே நம்ம நாட்டுக்கு எதிரானவர்கள் எல்லாரும். ஸ்கூல் ஃபார்னு ஒரு டேஷ் இருக்குது, அந்த மாதிரி தான். அதில் எவ்வளவு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் லீக் ஆயிருக்கே. அப்போ அதை பற்றி ஏன் பேசலை? இங்கே ஒரு வாட்டியாச்சே, ஏன் அதை பற்றியெல்லாம் பேசலை இதில்? ஸோ எனக்குன்னா ஒரு நியாயம், இன்னொருத்தருக்குன்னா வேறு நியாயம். இதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இவங்க நீட்டுக்கு அபாலிஷ் பண்ணலைன்னா நீங்கள் இப்போ ஏன் இபிக்கு இது பண்ணல? நீங்கள் ஃபார்மர் லோனை அதில் என்ன பண்ணாங்க? காவேரி எவ்வளவு முக்கியமான விஷயம் டெல்டா இதுக்கு. ஆக்சுவலி இப்போ தான் படித்தேன், அந்த காலத்தில் கரிகால சோழன் காவேரியில் வெள்ளம் இது பண்ணுறதுக்கு தான் அவர் கல்லணையே கட்டினார். அதை மக்கள் நலன் கருதி அவர் கட்டியது இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது அவர். ஸோ அந்த மாதிரி ஏன் நீங்கள் அந்த இஷ்யூ எடுத்துக்கல? விவசாயிகள் துயர் துடைக்க வேண்டும் அவர்களுக்கான இதுன்னுட்டு ஏன் அதை பற்றி ஆக்ஷன் எடுக்கலை நீங்கள்? ஸோ இங்கே தவறு எல்லா இடத்துலையுமே இருக்குது. தவறுகள் தட்டி கேட்கப்பட வேண்டும் எல்லாருக்குமே. இது நான் திருப்பி சொல்றது பொன்முடி அவர்கள் விஷயத்தில். அவர் இப்ப கைது செய்யப்பட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில போடுற அளவுக்கு போகுமா என்ன? எனக்கு இன்னும் அந்த இது வரல, ஜட்மெண்ட் காப்பி எனக்கு இன்னும் வரல. நான் இப்போ பார்த்துட்டு ராத்திரி என்னோட வக்கீலோட பேச வேண்டியிருக்கும். திருப்பி நான் சொல்வது, அவர் மேல் எனக்கு பர்சனலாக எந்தவித இதுவும் கிடையாது. எனக்கு என்னுடைய தெய்வத்தையும் என்னுடைய நம்பிக்கையையும் நிறைய பேர் கொச்சப்படுத்தி, அதுவும் நான் சொல்கிறேனே ஆராசா அவர்கள், திருமாவளவன் அவங்க பேர், நான் ஆராசா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 2-3 வாட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதை ஏன் நான் ப்ரொசீட் பண்ணலைன்னு எனக்கு தோணல. ஒருவேளை இப்போ நான் இனிமேல் வக்கீல்கிட்ட கேட்டு, சார் இதுலேயும் ஏதாவது பண்ணலாமா? ஆராசா அவர்கள் நாவடக்கம் தேவை அவருக்கு. அதில் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் என்னுடைய சமூகத்தை பற்றி அவ்வளவு அசிங்கமாக, என்னை பற்றியே பர்சனலாக அசிங்கமாக ரொம்ப அசிங்கமாக பேசியிருப்பார். நான் அப்போவே என் வக்கீலுக்கு அனுப்பினேன், சார் இது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னுட்டு, பண்ணலாமா அப்படின்னுட்டு. அதில் ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இல்லையா, யூ கெட் டைவர்ட்டட். மொனஞ்சு நான் இதையே என் ஃபுல் டைம் ஒர்க்காக எடுத்துக்கணும். இப்போ வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது, வெறும் கேஸ் போடுறது தான் என் வேலை அப்படின்னு இருக்கணும். இப்போ எங்கள் கட்சியை சார்ந்த கட்சின்னு அவர் சொல்கிறார், ஐ டோன்ட் நோ பிஜேபியில் மெம்பராக இருக்காரா என்னன்னு தெரியாது எனக்கு.
இப்போ அவர். ஆனால் அவரோட ஐடியில் மோடி பரிவார் அப்படின்லாம் போட்டுப்பாரு. ஆனால் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் இது நான் ஏபிவிபியை சேர்ந்தவன் அப்படின்லாம் போட்டு வாயில் வராத டிஎம்கேக்காரங்க டிகேக்காரங்க யூஸ் பண்ணுற வார்த்தையெல்லாம் இருக்கும் அவரோட இதில். அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளே போட்டிருப்பார் அவர். ஸோ அவருக்கும் இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன் நான் அதில் அவரோடதுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஆக்ஷன்லாம் எடுக்கணும்னா ஃபுல் டைமாக நான் இதுலேயே உட்காரணும் நான். வெதர் இட் இஸ் பாசிபிள். என்னுடைய வயது, என்னுடைய ஐ ஹாவ் மை ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம். ஸோ அட் அ பர்டிகுலர் போய் இதை விட நெக்ஸ்ட் சில வாட்டி தோணுது டிஆர் ரமேஷ் அவர்களோட டெம்பிள் இஷ்யூ ஃபுல்லாக அவரோட அதில் இறங்கலாமே, கற்றுக்கலாமே அதை பற்றி. ஏன் ரமேஷ் ஒருவரே கேஸ் போட வேண்டும்? கஷ்டப்படுறார் அவர் தனியாளாக. அதில் ஏன் நம்ம அவருக்கு உதவியாக அந்த மாதிரி போகலாமே, அவருக்கு கற்றுக்கலாமே. கற்றுக்கிறதுக்கு வயசு ஒரு இது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ரமேஷ் கிட்ட போயிட்டு அவரோட உட்காந்து ஹெச்ஆர்என்சி சட்டத்திட்டங்களை பார்த்து கேஸ் எப்படி போடுறது, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கூட இப்போ தோணுது. நிச்சயமா மேம். உங்களை மாதிரி ஹிந்துக்கள் மற்ற இந்துக்களுமே வந்து எழுந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா உங்களை மாதிரி சில பேர் மட்டும்தான் மேம் போராடிக்கிட்டு இருக்காங்க. எழுவாங்கன்னு நினைக்கிறோம். உங்கள் பொன்னான திரைபாலம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். வணக்கம்.